பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் பொதிகை ரைடர். நான் உங்கள் லாக்ஸ். எல்லா டைமும் இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, கேமரா கொஞ்சம் சார்ஜ் கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது எங்கே இருக்கிறோன்னா திருநெல்வேலியில் இருக்கிறேன். அதாவது நேற்று தான் வந்தேன், ஊருக்கு வந்தேன். ஒரு 2 மாதம் கழித்து, ஒரு 2.5 மாதம் கழித்து ஒரு நிம்மதியான தூக்கம். அதாவது நான் வந்து பெங்களூர்லேருந்து மெயினாக இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா டயரை மாற்றுறதுக்காக போய்கிட்ருக்கோம். நம்ம காயல் 92 ரைடரோடைய சஜஷன் படி நம்ம வந்து டயரு ரொம்ப பேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அங்கே ரீச் ஆகினதுக்கப்புறம் டயரோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். வெரி பேடுமா. ஸோ அதனால் நம்ம இப்போ டயரை வந்து மாற்ற போகிறோம். நந்தியும் ரொம்ப, ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையும் இல்லை. நேற்று நான் வந்தேன், கொஞ்சம் அங்கங்கே மழை அப்படிங்கிறதுனால நான் வந்து விலாக ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி போயிட்டுருக்கோம். நம்ம திருநெல்வேலிலேருந்து இப்போ தூத்துக்குடி போயிட்டுருக்கேன். மெனக்கெட்டுன்னு எதுக்காக நான் வந்து திருநெல்வேலி போயிட்டுருக்கேன். கேமரா இவ்வளோ நேரம் நான் மாட்டாதது காரணம் வந்துட்டு ரொம்ப வெயில். பார்த்தீங்களா, ஜாக்கெட்டு கீக்கெட்டு எதுவுமே போடலை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன். இல்லைன்னா வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு பக்கெட் அப்படி புழிஞ்சா ஒரு பக்கெட் விலைக்கு நினைஞ்சிரும், அந்தளவுக்கு வேர்த்து ஊற்றும். ஏன்னா திருநெல்வேலி ஓட ஹீட்டு அப்படி இருக்கும். அந்தளவுக்கு வெயில் தாளலை, என்னால் வெயில் தாள மாட்டிக்கு. இப்போவே இங்கே பாருங்க, அதுக்கு தான் ஃப்ரீயான ஷர்ட்டை போட்டிருக்கேன். எங்கள் அண்ணனோட ஷர்ட்டை போட்டிருக்கேன். இந்த ஷர்ட்டு போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் குளுன்னு காற்று போகுது. அதனால தான் இந்த ஷர்ட்டை போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் தான், இல்லைனா வேர்த்து ஊற்றுது. அவ்வளோ வெயில் பார்த்தீங்களா, எப்படி சுளீர்னு அடிக்குது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு பொட்டல் காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிற வழியை மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்பா ஐயாடி, அடிக்கிற வெயிலுக்கு மஞ்சள் தண்ணியாக ஊற்றுதுங்கிற மாதிரி அடித்து ஊற்றுது மக்களே. இன்னைக்கு வந்து வெயில் செம்ம வெயிலாக இருக்கு. இப்போ வேறு நம்பி வேறு என் காலுக்கு அடியில் கரெக்டாக ஹீட் அடிக்கிறோம். நல்லா ஹீட்டாக இருந்தால் இதில் தூக்கி வச்சுருவேன், நல்லா இருக்கும். இப்போ அதுவும் போச்சா ஆக்சிடெண்ட்டில் தூத்துக்குடி ரோடு. ஆனால் என்ன, கொஞ்சம் அங்கங்கே ஊர்கள் வரும். சாப்பிட்டு நிற்கணும் வச்சுக்கோங்க, எல்லாம் கோளாறான பிடிச்சி மற்ற கோளாறானது பார்த்தீங்களா, இங்கிட்டு நிற்கிறாங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது அவங்க விடுறாங்களா, நான் என்ன ஐயோ. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் மொத்தமாக பிரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 மனசா இருக்கிறாங்க. போவா வேண்டாமா, போனா இந்த பக்கம் இடிச்சிரும், ஓட இந்த பக்கம் எடுத்துருவாங்க. போயிட வேண்டியது தானே. சில இன்னும் வந்து திருநெல்வேலி இன்னும் டெவலப் ஆகல அப்படிங்கிறத சொல்ல முடியும். எஜுகேட்டடா டெவலப் ஆகல. ஆனால் எஜுகேட்டடா நிறைய பேர் டெவலப் ஆயிருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியே போய் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா எஜுகேட்டட் ஆகியும் இந்த ஊர்ல குட்டு கூட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ற அடிச்சாட்டு என்ன தாங்கவே முடியல கைஸ். இன்னும் இந்த எஜுகேட்டட் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் ஜாதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கிராமம் தான் எல்லாமே, நல்ல கிராமத்தில் உள்ள மக்கள் தான். ஏன்னா என்ன, பாசத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க, பாசக்காரங்க. ஆனால் இந்த ஜாதின்னு வந்துட்டா நீங்களை வந்து எதுவுமே ஒன்றும் பண்ணுறது முடியாது. மாசத்துல வந்து இப்போ கறிக்குழம்பு நீங்க வச்சானாக்கா கறிக்குழம்பு கொடுக்குறது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு, ஆனால் அதே ஒரு ஜாதியாக இருப்பாங்க. இப்போ நம்ம வேற்றுமை பார்க்குறாங்க. வேற்றுமை வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால இன்னும் வளர முடியாது. இந்த ஊர் இன்னும் வளரல அப்படின்னா நான் சொல்லுவேன். எவ்வளவோ மால் வந்துருச்சு திருநெல்வேலியில், வந்துட்டு எவ்வளவோ மால் வந்துருச்சு. இருந்தும் எவ்வளவோ ஃபேக்ட்ரிஸும் வந்துருச்சு. இப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னா ஊர்ல உள்ள மக்கள் தான் சொல்லணும். இந்த லவ்னு சொல்லிட்டு எவனாவது வந்தானா வெட்டு உறுதி.
அது கூடாது முதல்ல. அந்த பாட்டுல இங்க எல்லாம் ட்ரெண்டே ஆகாது. இப்ப நம்ம தேவச்செயல்புரத்தை தாண்டி என்ன ஒரு மணி 10. இப்பதான் ஆபீஸ்ல எல்லாம் போறீங்களா? இப்படிப்பட்ட ஆபீஸ் எனக்கு கிடைக்க பிடிச்சி வச்சிருக்கணுமே. எல்லாம் வேலைக்கு இப்பதான் போறாங்க. அதான் கடையில வேலை பார்க்கறது. ஒரு ஊர்ல 2 ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் இந்த லெஃப்ட் சைடு வந்து பைக் ஆக்கிரமிப்புகள் இருக்கதான் செய்யுது. இங்க கொஞ்சம் நிறைய பேர் மண்டை கொள்ளாதான் வண்டி ஓட்டுறாங்க. மற்றபடி அதாவது இங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, ஹீட் அடிக்கிறான்டா, ஏற்கனவே வெயில் தாளடா நம்பி. இப்போ சேலத்தை தாண்டி போயாச்சுன்னா எல்லாரும் அந்த ஆப்போசிட்ல வருவாங்க. இப்ப இந்த ஊர்ல வந்து இந்த ஆப்போசிட்ல வர்றது ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா ஏத்தால வந்து எனக்குன்னே வம்பளுக்கு வெட்டி போடுவாங்க அப்படிங்கறத வந்து தெரியும். ஆப்போசிட்ல வரான்டா அப்படின்ட்டு. ஜான் ஸ்மார்ட் சிட்டி மவுண்ட் டாலர் நல்லது பண்றாப்ல. ஹியூமனிட்டிக்கு ஹேட்ஸ் ஆஃப். நிப்பாட்டுல பொருள் விளையாடுறாம்ல, நிப்பாட்டுங்கிற எல்லாம் சர்வீஸ் ரோட்டை தான் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்க இந்த ரோட்ல. அதாவது இங்க பிளான் கரெக்டா இருக்கிறதுனால. போலீஸ்கார் கொஞ்சம் எனக்கு வழி விட்டுருங்க போலீஸ்கார், நான் சர்றம் போயிடுறேன் போலீஸ்கார். அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்களா எப்படி சுளீர்னு வெயில் அடிக்குதுன்னு. திருச்செந்தூர் மண்ணில் போயிட்டு காலை வைக்கணுமா? அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் ஜி. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் வெளியிட்டுருங்க. ஏன்னா நம்ம எட்டயபுரம் போனோம். தூத்துக்குடி வந்தாச்சு மக்களே. அதாவது தூத்துக்குடி அந்த சிட்டிக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கிருந்து லொக்கேஷன் தான் போட்டு போகணும். ஏன்னா எனக்கு ஸ்பாட்டு தெரியாது. பார்த்தேன், மேப்பு படி பார்த்தானாக்கா அடா நம்ம ஊர் தானே, அடிச்சு போயிடலாம். இப்போ நம்ம ஊர்ல நமக்கு ஒரு ஜிப்புன்னு ஏறுதுங்க. நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறோம் தக்காளி எவங்களாவன் அடிச்சு விடல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து மதுரை வரைக்கும் எனக்கு ஓகே தான். மதுரையை தாண்டி இப்போ திருச்சியெல்லாம் தாண்டி பார்த்தானாக்கா அந்த நார்த் திருச்சியில் இந்த மாதிரி இப்படி எடுத்து ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன்டா அப்படி எடுத்து ஓட்டுறோம், எந்த கோட்டையாவது வந்து தொலைஞ்சிடணும், அவங்கள்ட்ட நம்ம பாஷையை பேசி ஆகணும். எப்படி நம்ம பாஷை வந்துடும். என்னடா எவங்க நீங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓசூர்லேயே நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கேன். பாஷையை கேட்டாலே அவன் வந்து மிரண்டுறானுவோ. அதுக்கு நம்ம வந்து அடுத்தவனை பயங்காட்டி தான் நம்ம வந்து இது பண்ணணும், ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம் எதுக்காக இருந்தாலும். ஏன்னா இப்போ நம்ம ஊரை அங்கே போய் நான் தைரியமா இப்படி மொபைல் எடுத்து பார்ப்பேன். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா எவனும் வந்து அந்த நார்மல் ஸ்பீட்ல தான் போவேன். அதனால நான் தைரியமா எடுத்து மொபைலை பார்க்கலாம். மற்ற ஊர்ல பாருங்க, நான் இந்த மாதிரி நான் மொபைல் எடுத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா எந்த சைட்ல இருந்து எவன் பாய்வான்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க ஊருக்காரங்க நான் கரெக்டா கணிச்சு வச்சிருப்போம்ல, எல்லாம் ஒரே மைண்ட் செட் தானே, ஒரே குட்டைகள் உள்ள மட்டைகள். அதனால எவன் எங்க இருந்து பாய்வான்னு நம்மளுக்கு தெரியும். அவ்வளவு உசாரு பாத்தீங்களா. நந்தி ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு போயிட்டான். கண்ட்ரோல் எப்படி இதத்தான்
இது நம்ம அடுத்த ஊர்ல நம்ம பண்ண முடியல, வந்து தொலைய மாட்டேக்கு. திடீர்னு பயிரானவா தக்காளியா. இப்ப கண்ட்ரோல்ல இருக்கிறான் நந்தி. எப்படி அதான் எப்படின்னு தெரியல. மத்த ஊர்ல எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் இருக்கவே மாட்டேங்கான். இந்த காருக்காரன் இவன் நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். அவன் எதுக்கு போறான்னு நம்மளுக்கு தெரியாது, பட் ஆனா நார்மல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். இப்ப மத்த ஊர்ல பாருங்க, கார் எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு தெரியாது. அது BMW நார்மல் ஸ்பீட்ல போறாங்க. எதுக்கு? இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் தருமபுரி எடுத்துங்க, அங்கெல்லாம் கார் இஷ்ட மாநாட்டுக்கு திரும்பதான் வைக்கிறான். 8 நிமிஷம் தானா? இல்ல 10 தானா? 2.5 கிலோமீட்டருங்க நம்ம பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். TN69 பார்த்தீங்களா மக்களே. நம்மது வந்து TN72. அவ்வளோ நீட்டா அவ்வளோ அழகா பத்தினாப்புல அப்படி நின்றுறாப்புல. பார்த்தீங்களா, தான் நந்திங்கிறது. சரி இல்ல நம்ம ஊருங்கிறது. சார் பார்த்தீங்களா, அவன் நின்று பார்த்துட்டு போறாப்புல. இதே இது மற்ற ஊர்ல பார்த்தீங்களா, மற்ற ஊர்லலாம் இப்போ நான் அந்த நார்த் சைட்லலாம் பார்த்தானாக்க பாஞ்சிடுறானோ தக்காளியோ. நான் திணற வேண்டியதா இருக்கு. அவனும் கரெக்டா பாஞ்சிடுறானோ. இல்லை என்ன ஃபுல்லா ஸ்ட்ரைட்டா தானா? ஃபுல் ஸ்ட்ரைட்டு தானா மக்களே? சரி ஓகே, அதுக்கு என்ன நம்ம தைரியமா இப்படியே ஃபுல் ஸ்ட்ரைட்டு தானா? அப்போ நம்ம எட்டயபுரத்துக்கு வந்துட்டோம். எட்டயபுரமா அண்ணா நகர், தூத்துக்குடியில உள்ள அண்ணா நகர். ஊரு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், பட் ஆனா பசக்காரங்க. ஆனா நம்ம நம்பி கொஞ்சம் இழுத்து அடிக்கலாம். பாத்தீங்களா, ஆறு அடிச்சா வழி விடுறாங்க. இதுதான் நம்ம ஊருங்கிறது. தக்காளி ஏழை ஆறு அடிக்கிறான், அவனுக்கு வழி விட்டு தொலைங்கல அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புலையாவது வழி விட்டு தொலைஞ்சுறாங்க. ஆனா மற்ற ஊர்ல பாருங்க, ஆறுனா எவ்வளவு அடிச்சாலும் காதே கேட்காத மாதிரி, என்ன உங்க அப்பா விட்டு ரோடா, இது எங்க அப்பா விட்டு ரோடு, எங்க அப்பா விட்டு ரோட்ல நான் தான் அப்படி வண்டி ஓட்டுவேன் அப்படின்ட்டு இப்படியே வண்டி ஓட்டுவாங்க. வாலியே விட மாட்டாங்க. தக்காளியை பாத்துக்கீங்க. அப்ப நம்மளுக்கு இவ்வளவு கேண்டாகும். பாத்தீங்களா, அவர் நான் தலையை தான் ஆட்டினேன். அந்த காருக்காரத்தாப்புல வந்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாப்புல. போகட்டும், அதாவது இங்க எல்லாரோடைய மனப்பான்மையும் அதாங்க, போகட்டும், நம்ம போய்க்கலாம். எப்படியோ அதான் அதோட மனப்பான்மையை பார்த்தாதான். அந்த மனப்பான்மையை பார்த்தாதாங்க எனக்கு இந்த ஊரே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு பிறந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்காளி பாருங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்களா. அந்த கோட்டுக்கு இங்க வரல, அவங்க கலையா கையை போட்டு நான் இங்கதான் திரும்ப போறேன்னு சொல்லி திரும்புறாங்க. இதுதான் பாத்தீங்களா, அழகா கைய போடுறாங்க. மத்த ஊர்ல பாருங்க, எனக்கு வெறியாவது. கையும் கட்ட மாட்டானுவோ, ஒன்னும் பண்ண மாட்டானுவோ. எங்களே போனவங்க ஐயா பாத்தீங்களா, ஆரன் அடிக்காப்புல. மற்ற ஊர்லலாம் ஆரன் அடிக்கிறானுவோ, நம்ம தான் அவனை தூக்கி போட்டு அடிக்கணும். பின்னாடி எவனாவது வராங்களா? பார்த்தீங்களா, அவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஊருங்க நம்மளெல்லாம். இந்த ஊரை பற்றி ரொம்ப தப்பாக ஜட்ஜு பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க ஐயா நீங்கள் ஸ்லோவாக வரீங்க? எங்கள் பக்கத்தில் தானா மக்களே? நான் ஸ்ட்ரைட்டாக போட்டோம். பார்த்தீங்களா, அவர் வந்ததே நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாரு. இது தாங்க என் ஊர். டக்கரு 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 டக்கரு, இதுதான் என் ஊரு. பாத்தீங்களா, அவரு அங்க ரைட் சைடு தான் போறாருங்கிறத கணிக்கிற அளவுக்கு அப்படி ஓட்டுறாப்ல. சரி, இங்க இருந்து வந்தாச்சு, நம்ம மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. காயல் 92 ரைடர் அவருக்கு ஒரு டேங்கை போடு. ஏன்னா அவர் சொல்லிதான் வந்து தூரம் நம்ம வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் பஜாரு, டிவிஎஸ் பக்கத்துல, டிவிஎஸ் అక్కడ ఉన్న போஷ் இல்லை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான டிவைடர். டிவிஎஸ் அங்கே தான்டா, டிவிஎஸ் அங்கே தான், பக்கத்தில் தான் இருக்கு. வந்தாச்சு மக்களே, நம்ம இங்கே தான் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கிது, பாயறதுக்கு அப்படி ஒரு கேப் கிடைக்கிது. ஸ்ரீகண்ணன் தான். ஜோஸ் டயர்ஸ் வந்தாச்சுல்ல.
வந்தாச்சு. இவர் தான் நம்ம காயல் 92 ரைடரை பார்த்தது. சரி, ஓகே, நம்ம வந்து டயரை ஃபஸ்ட்டு காமிக்கிறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மக்களே, நம்ம வந்து எங்கே வந்துட்டோம்னா ஜோஸ் டயர்ஸ். வாட்ஸ்அப் கால் இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கடை, இவ்வளோ தான் நம்ம ஆள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டயர் எப்படி தேஞ்சு போச்சு பார்த்தீங்களா? முக்கால்வாசி தேஞ்சு போச்சு தான். இவ்வளோ தேஞ்சு போச்சு. முன்னாடியே மாற்றிருக்கணும். மாற்றிடலாமா? சரிங்களா, ரேட்டு கூட நான் கேட்கல, ஆனால் மாற்றிடலாமா? ஆனால் இப்போ ஃப்ரண்ட் டயரில் இப்போ தான் லைட்டாக கோடு மறைய ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடுவான்னு நினைக்கிறேன். வெயில் அடிக்கிறது பார்த்திங்கன்னா, நிழலே இவ்வளோ உதவுறதுக்கு தெரியுது, அந்த அளவு வெயில் அடிக்கிறான். எங்கே அவன்? எங்கே சூரியன்? சூரியா எங்கே இருக்கிறான்? எனக்கு ஏங்கன்னே தெரியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்கிறான். ஸோ டிவிஎஸ் பக்கத்தில் பாருங்களேன், பார்க்க வெறித்தனமாக இருக்கான். பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இல்லை. அதான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ. இன்னும் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும். இனி மாதத்துக்கு ஒரு செலவு இவனுக்கு வைக்கணும். இவன் அவன் வச்சா தான் சரிப்பட்டு வரும். ஒயிட் கலரு, நான் பிளாக்கு. காயல் ஒயிட்டு, பிளாக் இல்லை ஒயிட்டு. இல்லடா வச்சுட்டானா இதோட இத அவ்வளோதான். ஏன்னா வாரம் ஃபுல்லாக வேலை பார்ப்போம், ஒரு நாள் வந்து ஏதோ டிப்ரெஷனில் இருக்கும். அப்படின்னுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம் நாங்கள், இந்த மாதிரி ஒரு நாள் ரைடை கிளப்பிட்டு மாப்பிள்ள எல்லாம் கிளப்புல வண்டியா அப்படின்ட்டு, எட்ரா வண்டியா போடுறா தூக்க. அவ்வளோதான் அவ்வளோதான். வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க, ஆழ்ந்து போட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், நேற்று சாயங்காலம் வந்தேன். நேற்று காலையில் ஒரு 8:30க்கு எடுத்தேன். இப்போ சாயங்காலம் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டேன். 550 கிலோமீட்ரு. ஆமாம், 550 கிலோமீட்ரு, அவ்வளோதான். வண்டியில் டயரை மாட்ட போகிறாங்க மக்களே. ஐநூற்றி 550 கிலோமீட்ரு. ஓசூருக்கு 550, பெங்களூருக்கு வந்து 600. ஆமாம், பெங்களூர் 600. நான் ஓசூர் வரைக்கும் தான் போவேன். அதான் 600ம்ல, பெங்களூர் 600. அதான் காலையில் 8:30க்கு, நேற்று காலையில் 8:30க்கு எடுத்தேன். சாயங்காலம் 6 மணிக்கு வந்துட்டேன். இப்போதைக்கு ரைடர் உங்கள் லேக்ஸ்